ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுரன் சேனல். டுடே நான் முழுக்கம் தான் செய்ய போகிறேன். எப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு ஸ்பூன் பச்சை சேர்த்து ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் சீரகம், 3 துண்டு இஞ்சி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேங்காயும் கொஞ்சம் ஒரு 10 தேங்காய் வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருங்க. கடாயில் கடுகு பருப்பு, காஞ்ச மிளகா 4, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு சவுச்சவுக்காயை ஆட் பண்ணியிருக்கேன். காய் வதங்குற அளவுக்கு நீங்கள் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். காய் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா காய் எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ தான் ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும். நீங்கள் இதை தவிர வெண்டைக்காய் இல்லை பூசணிக்காய் அந்த காய் எதுவாக இருந்தாலும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு காய் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். இதை ஆட் பண்ணும்போது மறக்காமல் இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியே நீங்கள் ஆட் பண்ணுங்கள். நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒன்ஸ் நம்ம ஊற்றணுன்னு நல்லா திக்காகிடும். கொதிச்சதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பதம் கரெக்டாக இருக்கும். ஸோ இது மறக்காமல் அடுப்பை ஹையில் வைக்காதீங்க, ஸ்லோவில் வைங்க. ஏன்னா டக்குன்னு திக்காகிடும். இது ஸ்லோவில் வச்சு கொதிக்க வைங்க. ரா ஸ்மெல் போயிடும். ஃப்ளேவர்ஸும் காயோட ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவிலே வச்சு கொதிக்க வச்சுட்டு இந்த என் கிண்ணம் ஃபுல்லாக நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் வந்து வீட்டில் உர ஊற்றின தயிர் தான். கொஞ்சம் புளிப்பு இருக்கணும். மிக்ஸியில் லைட்டாக ஒரே ஒரு டைம் மட்டும் லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப கிரைண்ட் பண்ணிட்டா பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நான் இது கூட இந்த தயிரை நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி பாருங்கள். நல்லா கரண்டி வச்சு கலக்கும் போது ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா இது கொதிச்சதுன்னா இன்னமும் திக்காகும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றி கரெக்டான பதத்துக்கு வச்சுருங்க. இது கூட நான் உப்பும் போட்டுட்டேன். உப்பு போட்டு இந்த அளவுக்கு கொதி வரும் போது தான் நீங்கள் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணணும். மோர் குழம்பு கொதிக்க வைக்கவே கூடாது. இந்த அளவுக்கு கொதிக்க வரும்போது இந்த நுர கட்டுற மாதிரி இருக்கும் போதே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி 3 வாட்டி உங்களுக்கு கொதிக்க வரும்போது நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். 3 டைம் இதே மாதிரி நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா கரண்டியை வச்சு மோர் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.